அனைவருக்கும் வணக்கம். இ-காமர்ஸோட இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லோ காஸ்ட் பேக்கிங் மெட்டீரியல்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இருக்க டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பேக்கிங் மெட்டீரியலை அமேசான்லேருந்து நமக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்களா? ஏன்னா இப்போ நம்ம வாங்குகிற எல்லா ப்ராடக்ட்லையுமே அமேசான் பேர் போட்ட பாலி பேக்கு, அமேசான் பேர் போட்ட பாக்ஸ் தான் இருக்குது. ஸோ நமக்கு அது வந்து அமேசான் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. அது என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயாக எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அதாவது நம்ம தான் வந்து காசு போட்டு அதை வாங்கணும். எப்படி நம்ம ஆன்லைனில் ஒரு பொருளை வாங்குறோமோ, இப்போ அமேசானில் போய் நம்ம ஒரு ஷாப்பிங் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி அந்த பொருளை நம்ம ஆர்டர் போட்டு வாங்குறோமோ அதே மாதிரி இந்த பேக்கிங் மெட்டீரியலையும் அமேசான்லேருந்தே நம்ம ஆர்டர் போட்டு காசு கொடுத்து தான் வாங்கணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இந்த பேர் போட்ட பேக்கிங் மெட்டீரியல் இல்லாமல் லோக்கலி அவைலபிள், அதாவது எந்த பேருமே இல்லாமல் ப்ளைனாக இருக்கிறது, இல்லை நம்மகிட்டே இருக்கக்கூடிய பொருளை வச்சு இந்த ப்ராடக்ட்டை வந்து பேக் பண்ணி அனுப்பலாமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. அது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அனுப்பலாம், ஆனால் கொஞ்சம் நீட்டாக இருக்கணும். அதாவது ரொம்ப அசிங்கமாகவோ இல்லை ப்ராடக்ட் வந்து வெளியே தெரிகிற மாதிரியோ மெட்டீரியல் வந்து வச்சுருக்கக்கூடாது. அதே மாதிரி வேறு ஒரு பிராண்டுக்குள்ளே இன்னொரு பிராண்ட் இருக்கக்கூடாது. இப்போது பேம்பர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பாக்ஸில் வருது. இப்போ மெடிக்கல்லாம் போய் கேட்டிங்கன்னா அந்த பேம்பர்ஸ் பாக்ஸ்லாம் நமக்கு கொடுப்பாங்க. அந்த பேம்பர்ஸ்னு வெளியே பேர் போட்டிருக்கோம், ஆனால் உள்ளே வந்து நம்ம வேறு பொருளை வச்சு அனுப்பக்கூடாது. அப்படி அந்த பாக்ஸை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதை திருப்பி வந்து உள்பக்கமாக வச்சு வெளியே வந்து எந்த பிராண்டும் இருக்காத மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா பேக் பண்ணி அனுப்பணும். அதே மாதிரி ஃப்ளிப்கார்ட், ஸ்னாப்டீல் மாதிரியான வேறு வெப்சைட், பேடிஎம் இதெல்லாம் இருக்குது. அதுக்கும் தனியாக பாக்ஸு பேக்கிங் மெட்டீரியல்லாம் இருக்குது. இப்போ நம்ம ரெண்டு இதுலேயுமே சேல் பண்ணுறோம் அப்படிங்கிற டைமில் அதோடைய பாக்ஸ் வந்து இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அதோட கவரை வந்து நம்ம இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வேறு பிராண்டு இதை வந்து இன்னொரு பிராண்டு கூட மிங்கிள் பண்ணாமல் நம்ம பேக்கேஜிங்கை நீட்டாக பண்ணுற மாதிரி இருந்தால் லோக்கலி அவைலபிள் மெட்டீரியலை வச்சு நம்ம பேக் பண்ணலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லோ காஸ்ட்டில் எப்படி பேக்கிங் மெட்டீரியல் நம்ம ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்ன பேக்கிங் மெட்டீரியல் தேவைப்படும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஷிப்பிங் லேபிள் அண்டு எம்ஆர்பி லேபிள். ஷிப்பிங் லேபிள்னால் என்ன அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட்டுக்கு வெளியே கஸ்டமரோட டீட்டெயில்ஸு, பார்கோடு இதெல்லாம் போட்டு ஸ்டேஷன் கோடெலாம் போட்டு ஒரு லேபிள் ஒட்டியிருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ராடக்டை ஷிப் பண்ணுவாங்க. அது ஷிப்பிங் லேபிள். அடுத்து எம்ஆர்பி லேபிள். பிராண்டட் ப்ராடக்ட்லாம் பார்த்திங்கன்னா ப்ராடக்டோடைய பாக்ஸ்லேயே வந்து எம்ஆர்பி ஒட்டியிருப்பாங்க. நம்ம நான் பிராண்டட் பண்ணும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன ஒரு ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்லாம் நம்ம பண்ணும்போது அதோடைய பேக் சைட்லாம் வந்து எம்ஆர்பி லேபிள் வந்து இருக்காது. ஸோ அந்த எம்ஆர்பி இல்லாமல் அமேசானில் நம்ம சேல் பண்ணக்கூடாது. நம்ம விற்கக்கூடிய பொருளுக்கு எம்ஆர்பி கண்டிப்பாக இருந்தாகணும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளே ஒரு எம்ஆர்பியை ஃபிக்ஸ் பண்ணி அதை பிரிண்ட் எடுத்து அதில் ஒட்டணும். ஸோ இது ரெண்டுக்கும் வந்து நமக்கு லேபிள் தேவைப்படும். இந்த லேபிள் பார்த்திங்கன்னா ஸ்டிக்கி லேபிள்னு சொல்லுவாங்க. அது ஒரு ரோல் மாதிரி வரும், இப்படி இருக்கும். இதான் வந்து ஸ்டிக்கி லேபிள். இதில் வந்து இந்த லேபிளை பிரிண்ட் பண்ணுறதுக்குனே தனியாக பிரிண்டர் இருக்குது. அந்த பிரிண்டரில் இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா எம்ஆர்பி, ஷிப்பிங் இதெல்லாம் வந்து நம்ம இந்த லேபிளை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி என்ன பண்ணலாம்னா இது ஒட்டுற மாதிரி இருக்கும். இதை எடுத்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம ப்ராடக்ட்டுக்கு பின்னாடி வந்து நம்ம ஒட்டணும். இது வந்து எம்ஆர்பி லேபிள். ஷிப்பிங் லேபிள் பார்த்திங்கன்னா இதிலே இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். 4x6 சைஸில் இருக்கும். இப்போ இவ்வளோ பெருசு வரும். அதுவும் இதே மாதிரி ஒட்டக்கூடியதாக இருக்கும். இதே பிரிண்டரில் என்ன பண்ணலாம்னா அதையும் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பிரிண்ட் எடுத்து நம்ம ப்ராடக்ட்டுக்கு வெளியே பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வெளியே வந்து ஷிப்பிங் லேபிள் ஒட்டணும். உள்ள ப்ராடக்ட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா எம்ஆர்பி லேபிள் கண்டிப்பாக ஒட்டியிருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா பாலி பேக்ஸ் அப்படின்னா ஒரு பாலித்தீன் கவரு. பாலி பேக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதுதான் வந்து பாலி பேக்ஸோடைய சைஸ் பார்த்திங்கன்னா இதை விட இன்னும் சின்ன சைஸ் இருக்குது. அதிலிருந்து பெரிய சைஸ், ரொம்ப பெரிய சைஸ் வரைக்கும் பாலி பேக்ஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. இது வந்து பெரிய சைஸ் பாலி பேக்ஸு. இந்த மாதிரி வந்து பாலி பேக் வந்து நிறையா சைஸில் இருக்கும். அதே மாதிரி இதில் பிராண்ட் நேம் போட்டும் இருக்கும், பிராண்ட் நேம் வந்து போடாமையும் பாலி பேக்ஸ் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த பாலி பேக்ஸ்லேயே வித்து பவுச்சு, வித்தவுட் பவுச்சுன்னு இருக்குது. இதில் வித்தவுட் பவுச்னால் இப்படி ப்ளைனாக இருக்கும். நம்ம இது வந்து ஜஸ்ட் வந்து ஒட்ட தான் முடியும். இதுக்கு மேலே தான் நம்ம ஷிப்பிங் லேபிளை பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் வித் பவுச் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து இப்படி ஒரு பவுச் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பவுச் இருக்கும். இந்த பவுச்சுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுடைய ஷிப்பிங் லேபிளை வந்து உள்ளே போட்டுடலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்மக்கிட்ட வந்து பிரிண்டர் இல்லை, ஒட்டக்கூடிய லேபிளை பிரிண்ட் பண்ணக்கூடிய பிரிண்டர் இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, A4 சைஸில் இந்த மாதிரி வந்து நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஷிப்பிங் லேபிள் வந்து இப்படி தான் வரும். இதில் A4 ஷீட்டில் இந்த மாதிரி பிரிண்ட் எடுத்து பாதியாக கட் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஷிப்பிங் உள்ள காலத்தை மட்டும் என்ன பண்ணலாம்னா நம்ம தனியாக கட் பண்ணிக்கலாம். தனியாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பவுச் இருக்க பாலி பேக்கில் என்ன பண்ணலாம்னா இது உள்ளே வந்து நம்ம போட்டுடலாம். இது உள்ளே போட்டுட்டு
இந்த கவரை எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இப்படி ஒட்டிடலாம். ஒட்டிட்டோம்னா நம்மளுடைய ஷிப்பிங் லேபிளுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் வராது. இது வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கும். இந்த ஒட்டக்கூடிய லேபிள் நம்மக்கிட்ட இல்லை, நம்ம நார்மலாக வந்து ஸ்டார்டிங்கில் கம்மியாக தானே பண்ணுவோம், ஸோ நம்மக்கிட்ட அந்த பிரிண்டர்லாம் இல்லை அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா சாதாரணமாக A4 ஷீட்லேயும் நம்ம பிரிண்ட் எடுத்து இந்த மாதிரி பவுச் இருக்க பாலி பேக்காக வாங்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து முன்னாடி வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது கருகேட்டட் பாக்ஸ். கருகேட்டட் பாக்ஸ்னால் என்ன அப்படின்னா சாதாரண ஒரு அட்டைப்பெட்டி தான். கருகேட்டட் பாக்ஸ் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். இந்த மாதிரி ஓப்பனாக இருக்கும். பேக்கரியிலாம் வந்து நமக்கு இந்த கேக்கில் வந்து பேக் பண்ணி தர்ற மாதிரி இந்த மாதிரி ஓப்பனாக இருக்கும். இதில் நம்மளுடைய ப்ராடக்டை வந்து ப்ராடக்ட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த கருகேட்டட் பாக்ஸை வந்து நம்ம வாங்கிக்கலாம் அமேசானில். இதை வாங்கிட்டு இந்த சென்டரில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் நம்ம ப்ராடக்ட் வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்மளுக்கு ஒரு ரெக்டாங்கிள் சைஸில் இருக்குது அப்படின்னா இந்த கருகேட்டட் பாக்ஸ் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கு நடுவில் வந்து நம்ம ப்ராடக்ட்டை வச்சு சுற்றிலையும் இதை மடித்து விட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இது எல்லாத்தையும் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி இதையெல்லாம் ஃபுல்லாக மடித்து என்ன பண்ணணும்னா டேப் வச்சு இதை கவர் பண்ணி அனுப்பலாம். இது வந்து கருகேட்டட் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கருகேட்டட் பேப்பர் ரோல். பேப்பர் ரோல்னால் இந்த மாதிரி இந்த கருகேட்டட் பாக்ஸே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெலிசாக ஒரு ரோல் மாதிரி வரும். இதான் வந்து கருகேட்டட் பேப்பர் ரோல்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மளால் பாக்ஸ் வாங்க முடியாது, ஏன்னா பாக்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா இப்போ ஒரு 3 டைப் ஆஃப் ப்ராடக்ட் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா 3 பாக்ஸ் நம்ம வாங்குற மாதிரி வரும். ஆனால் நம்மளோட பாக்ஸ் வாங்குறதுக்கு நமக்கு காசு இல்லை, ரொம்ப கம்மியாக தான் நம்ம சேல் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ரோல் வாங்கிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ரோல் வாங்கிட்டோம்னா நம்ம தேவையான சைஸுக்கு இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த ரோல் வந்து லென்த்து கணக்கில் இருக்கும், நமக்கு மீட்டர் கணக்கில் ரோல் கிடைக்கும். இதில் நம்ம ப்ராடக்ட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த ரோலை என்ன பண்ணலாம்னா கட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது கருகேட்டட் சிலிண்ட்ரிக்கல் பாக்ஸு. சிலிண்ட்ரிக்கல் பாக்ஸ்னால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். கருகேட்டட் பாக்ஸு இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கும். இதில் நம்ம என்ன அனுப்ப போகிறோம் அப்படின்னா வால்பேப்பர்ஸ். சில பேர் இந்த வாலில் ஒட்டுற ஸ்டிக்கர்ஸு, இன்னும் வேறு ரோலிங் டைப்பில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்லாம் சேல் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த நார்மல் பாக்ஸில் அதை அனுப்ப முடியாது. அது லென்த்தாகவும் இருக்கும், அதே மாதிரி சுருட்டி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் டைப் ஆஃப் பாக்ஸ் அதை நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் 2 சைடு ஓப்பனாக இருக்கும். இதுக்குள்ளே நம்ம ப்ராடக்ட்டை போட்டு என்ன பண்ணலாம் 2 பக்கமும் டேப் வச்சு சீல் பண்ணி நம்ம ப்ராடக்ட்டை அனுப்பலாம். பபுள் ரேப். பபுள் ரேப் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இதுதான் பபுள் ரேப்பு. பபுள் ரேப்பில் பார்த்தீங்கன்னா எதுக்கு பபுள் ரேப் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ராடக்ட் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. இப்போ சப்போஸ் நம்ம பாலி பேக்ஸில் தான் ப்ராடக்ட் அனுப்புகிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு உடையக்கூடிய பொருள் இருக்குது, இப்போ நம்ம டெம்பர் கிளாஸ் சேல் பண்ணுறோம், இல்லை கிளாஸ் ப்ராடக்ட் ஏதாவது சேல் பண்ணுறோம் அப்படின்னா அது டிரான்ஸ்போர்ட்டில் என்ன ஆகும்னா உடையும். நம்ம வந்து பேக்கிங் காஸ்ட்டை மிச்சப்படுத்துறதுக்காக என்ன பண்ணுவோம், கருகேட்டட் பாக்ஸ் வாங்காமல் பாலி பேக்ஸில் வாங்கி நம்ம சேல் பண்ணுவோம். பாலி பேக்ஸில் அனுப்பும்போது என்ன ஆகும்னா பொருளை வந்து இறக்கும்போது ஏற்றும் போது தூக்கி போடுவாங்க, இல்லை இறக்கும்போது தெரியாமல் கூட கீழே விழுந்துடலாம், அந்த மாதிரி விழுகும்போது உடஞ்சிரும். அடுத்தது பார்த்திங்கன்னா டேப் வந்து இந்த மாதிரி அமேசானுடைய பேர் போட்ட மாதிரி இந்த மாதிரி பிராண்டட் டேப்ஸ் வந்து கிடைக்கும். பிளாக் கலரு, ரெட் கலரு, ஆரஞ்சு கலரு, இந்த மாதிரி வந்து நிறைய கலரில் வந்து இந்த மாதிரி பிராண்டிங் வந்து அதில் போட்டிருக்கோம். இந்த மாதிரி டேப் வந்து பார்த்திங்கன்னா அமேசான்லேயே கிடைக்கும். அதை வாங்கி நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ராடக்டை வந்து பேக் பண்ணுறதுக்கு, இப்போ கருகேட்டட் பாக்ஸ்லாம் வைக்கிறோம் அப்படின்னா 4 சைடு இந்த டேப்பை சுற்றணும் அப்படின்னா அப்போ சீல் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த டேப்பு. நம்ம ப்ராடக்டை ஷிப் பண்ணுறதுக்காக மேக்ஸிமம் யூஸ் பண்ணக்கூடிய பேக்கிங் மெட்டீரியல்ஸ் இவ்வளோ தான். இப்போ நான் சொன்னது எல்லாமே பிராண்டட் பேக்கிங் மெட்டீரியல்ஸ். அதாவது அமேசானாக இருந்தாலும் சரி, ஃப்ளிப்கார்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த எல்லா மெட்டீரியலுமே அந்தந்த வெப்சைட்லேயே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அதை நான் வேணால் ஒரு ஸ்க்ரீனில் நம்ம அதை காமிக்கிறேன் அது எப்படி இருக்கும் அப்படின்னு. நீங்கள் ஜஸ்ட்டு உள்ளே போயிட்டு பேக்கிங் மெட்டீரியல்னு அடித்தா போதும். அமேசானில் வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. பேக்கிங் மெட்டீரியல்ஸ் நீங்கள் அடிச்சிங்கனாவே இப்போ நான் சொன்ன எல்லா ப்ராடக்ட்டும் உங்கள் லிஸ்ட் ஆகும். உங்கள் ப்ராடக்ட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ நான் ஜஸ்ட்டு வந்து ஒரு மொபைல் கவர் தான் நான் அனுப்ப போகிறேன், எனக்கு தூக்கி போட்டாலும் உடையாது, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா உங்கள் மொபைல் கவருக்கு ஏற்ற மாதிரி சைஸ் இருக்க மாதிரி பாலி பேக்ஸை சூஸ் பண்ணி நீங்கள் பணம் கொடுத்து தான் நீங்கள் வாங்கணும். அதே மாதிரி இல்லை நான் உடையக்கூடிய பொருளாக இருக்குது அப்படின்னா கருகேட்டட் பாக்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி டேப்ஸ், இந்த எல்லா பொருளுமே நான் இப்போ சொன்ன எல்லா பொருளுமே அந்தந்த வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா சேல் பண்ணுவாங்க. அதை நம்ம பணம் கொடுத்து தான் நம்ம கண்டிப்பாக வாங்கி ஆகணும். இப்போ நம்மளால் இவ்வளோ காசு செலவு பண்ண முடியாது, பேக்கிங் மெட்டீரியலுக்காகவே நான் இவ்வளோ செலவு பண்ண முடியாது. இப்போ இந்த நான் சொன்ன மெட்டீரியல்லாம் நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டுக்கு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பேக்கேஜிங் காஸ்ட்டே பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு மேலே வரும். ஒரு பொருளுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டே வந்து 30 ரூபா, 40 ரூபா, 60 ரூபா தான் கிடைக்கும். அதில் பேக்கேஜிங் மெட்டீரியலுக்குன்னு நம்ம தனியாக வந்து ஒரு 10 ரூபா கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த காஸ்ட்டை எப்படி நம்ம குறைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கலாக இருக்கக்கூடிய மெட்டீரியலும் நம்ம யூஸ் பண்ணுறது தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கொரியர் நம்ம ஒருத்தருக்கு அனுப்பணும், உடனே நம்ம என்ன பண்ணுவோம்,
ஒரு போஸ்டல் கவர் வந்து 2 ரூபாய்க்கு இருக்கும், அதை வாங்கி அனுப்புவோம். இல்லை ஒருத்தங்களுக்கு யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அட்டை பாக்ஸே எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அதில் கிஃப்ட்டை பேக் பண்ணி வெளியே கிஃப்ட்டு பேப்பரை மட்டும் நம்ம ஒட்டி அனுப்புவோம். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஆனால் சில பேர் வந்து இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பேக்கிங் மெட்டீரியல் வந்து அமேசான் பேர் போட்ட பேக்கிங் மெட்டீரியல் தான் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. அமேசானோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, வேறு பிராண்டு உள்ள இதை வந்து நம்ம மென்ஷன் பண்ணக்கூடாது. இப்போ ஃப்ளிப்கார்ட்டோடைய பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இங்கே வந்து பேக் பண்ணக்கூடாது. அதே மாதிரி வெளியே வேறு ஒரு பேரை போட்டு உள்ளே வேறு ஒரு பொருள் இருக்கக்கூடாது, அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் எந்த பேக்கேஜிங் மெட்டீரியல் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கவர் ஆகிருக்கணும் ஃபுல்லாக. எல்லா பொருளுடைய 4 பக்கமும் எல்லா சைடும் பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலான்னா எந்த மெட்டீரியல் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் உதாரணத்துக்கு நம்ம கருகேடட் பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அமேசானில் வாங்கினோம் அப்படின்னா காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் சாதாரணமாக ஒரு மெடிக்கல் ஷாப்லேயோ ஒரு சூப்பர் மார்க்கெட்லேயோ போயிட்டு இந்த மாதிரி கருகேடட் பாக்ஸை வந்து நம்ம கேட்டோம் அப்படின்னா 1 கிலோ 5 ரூபா 6 ரூபாய்க்கு நம்மளால் இதை வாங்க முடியும். அப்படி வாங்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பேர் வந்து அதிகமாக இல்லாத மாதிரி பாக்ஸாக பார்த்து நம்ம பொறுக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். பேர் சில பாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப எழுத்து கம்மியாக இருக்கும், பெரிய அளவில் லோகோ எதுவுமே இல்லாமல் ப்ளைனாக சில பாக்ஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரி பாக்ஸாக பார்த்து சூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 5 கிலோ 10 கிலோ சூப்பர் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்து நம்ம வச்சுக்கலாம். அதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ப்ராடக்ட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி அதை மார்க் பண்ணி கட் பண்ணி என்ன பண்ணலாம்னா பேக் பண்ணலாம். இன்னும் நமக்கு வந்து ப்ளைனான பாக்ஸ் கிடைக்கல, எழுத்து போட்டிருக்கு அப்படின்னா இந்த எழுத்தை வந்து உள் பக்கமாக இருக்க மாதிரியும் வெளி சைடு வந்து ப்ளைனாக இருக்க மாதிரியும் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் பேக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பேக் பண்ணாவே போதும். அடுத்தது டேப்பு பார்த்திங்கன்னா பேர் போட்ட டேப்பை தான் நம்ம யூஸ் பண்ணணும். அமேசான் பேர் போட்ட டேப்பை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை. சாதாரணமாக நம்ம கடையில் கிடைக்கக்கூடிய ப்ரௌன் கலர் டேப் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் அகலமான டேப்பாக இருக்கும். அந்த மாதிரி டேப் இருந்தாலும் ஓகே. இல்லை நீங்கள் சாதாரண செலோ டேப்பே வந்து கொஞ்சம் அகலமாக இருக்க மாதிரி டேப்பாக இருந்தால் கூட போதும். அந்த டேப்பை வச்சே நீங்கள் உங்களுடைய ப்ராடக்டை பேக் பண்ணிடலாம். அதே மாதிரி பபுள் ரேப் வந்து நீங்கள் காசு கொடுத்தா வாங்கணும்னு அவசியமே இல்லை. ஒரு துணி கடைக்கு போனீங்கன்னா கூட, ஒரு பெரிய டெக்ஸ்டைல் கடைக்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கே கண்டிப்பாக வந்து இந்த ஷர்ட்டுக்கு பின்னாடி இந்த சாரீக்கு உள்ளலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பபுள் ரேப் இருக்கும். அதாவது பபுள் ரேப் மாதிரியே வேறு ஒன்று இருக்கும். அது பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே கிடைக்கும் நமக்கு. கண்டிப்பாக அந்த கடையிலலாம் அதில் உள்ளே வர இந்த ரேப்பை எடுத்து நம்ம என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கீழே தான் போட்டு வச்சுருப்பாங்க. அதை நம்ம வாங்கிட்டு வந்து இந்த பபுள் ரேப்புக்கு பதிலாக அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஷர்ட்டுக்குள்ளே இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஃபோம் மெட்டீரியல் இருக்கும், அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பபுள் ரேப்புக்கு பதிலாக அதை நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்தது பாலி பேக் பார்த்திங்கன்னா நம்ம லோக்கலாக வந்து கிடைக்கிற பாலி பேக்கை நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த மாதிரி ஒட்டக்கூடிய பாலி பேக் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லோக்கலில் கிடைக்காது. ஒன்று நம்ம ஏதாவது ஒரு வெப்சைட்டில் தான் வாங்கி ஆகணும், இல்லை இதுக்குன்னு தனியாக நம்ம ஸ்பெஷலாக கடையில் போய் தான் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம பாலி பேக்கில் நம்ம ப்ராடக்டை பேக் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு மாற்று வழி கிடையாது. நம்ம வந்து வெப்சைட்டில் தான் வாங்கி ஆகணும். ஆனால் பாலி பேக்ஸில் நம்ம பிராண்டட் பேர் போடாமல் ப்ளைனாக இருக்கும் பாலி பேக்கே. இப்போ நான் காட்டின மாதிரி அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி பேக்கில் வந்து பேர் போடாமல் ப்ளைனான பாலி பேக்ஸ் இருக்கும். நீங்கள் அதையும் ப்ளைன் பாலி பேக்ஸ் அப்படின்னு சொல்லி அடித்து பார்த்தீங்கன்னா அதில் வரும். அந்த ப்ளைன் பாலி பேக்ஸ் என்ன பண்ணலான்னா உங்கள் ப்ராடக்ட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு மொபைல் கவர் விற்கிறீங்க அப்படின்னா இருக்கிறதுலே சின்ன சைஸ் வந்து பாலி பேக்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் பாலி பேக்ஸுக்காக நம்ம கையில் இருக்கக்கூடிய பேப்பரையோ இந்த கேரி பேக்கையோ நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா பாலி பேக்கை நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. பேக்கிங் மெட்டீரியல் காஸ்ட்டை எப்படி குறைக்கிறது அப்படின்னு இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க பிராண்டட் பேக்கிங் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுக்கு அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்படி அனுப்பும்போது தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்க மாதிரி தெரியும். இப்போ அமேசான் பேர் போட்ட ஒரு கவரில் ஒரு பார்சல் போகுது, அதே மாதிரி ப்ளைனாக ஒரு கவரில் ஒரு பார்சல் போகுது. அப்படிங்கும்போது கஸ்டமர் வாங்கும்போது இதில் எங்கேயுமே அமேசான் பேரே இல்லையே, ஸோ இது வந்து ஒரிஜினல் ப்ராடக்டாக இல்லையா அப்படின்னு வந்து கஸ்டமர் ஒன்று திங்க் பண்ணுவாங்க. அது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, லோக்கலி அவைலபிள் மெட்டீரியல் வச்சு நம்ம பேக் பண்ணுறோம் அப்படின்னா ஃபினிஷிங் கொஞ்சம் நல்லா இருக்காது. இந்த 2 விஷயத்துக்காக தான் பிராண்டட் பேக்கிங் மெட்டீரியலை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சஜஷன் கொடுப்பாங்க. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் கண்டிப்பாக பிராண்டட்லாம் வாங்க தேவையில்லை. ஏன்னா நம்ம அதுக்காகவே தனியாக காசு வந்து நம்ம செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம பிராண்டட் ப்ராடக்ட்லாம் நம்ம வாங்க தேவையில்லை. பேக்கிங்க்கு நம்ம என்ன பண்ணோம்னா லோக்கலாக இருக்கக்கூடிய பொருளையே வச்சு டீசெண்டாக ஆனால் பேக் பண்ணணும். எந்த இடத்துலையும் நம்ம ப்ராடக்ட் வந்து வெளியே தெரியாமல் இருந்தாவே போதும். அதே மாதிரி பிராண்ட் நேம் வந்து எதுவுமே வெளியே தெரியாமல் இருந்தால் போதுமானது. நம்ம லோக்கலாக கிடைக்கக்கூடிய கார்ட்போர்ட் பாக்ஸ், நம்ம மெடிக்கலில் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய இந்த கார்ட்போர்ட் பாக்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா
நம்மளுடைய ப்ராடக்டை பேக் பண்ணி டெலிவரி பண்ணலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதை மற்றவங்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.